அதிகாரி மீது நேரடியாக வழக்கு பதிவு செய். நாங்கள் காவல்துறையிட்ட போய் கேட்குறோம், நீங்கள் ஒரு முடியாமல் உடலுக்கு லிக்விடாக உணவருந்தக்கூடியவர், கண் பார்வை இழந்து வந்திருக்கிறார், அவரை எப்படி அரசு காமிக்கிறீங்கன்னு கேட்குறோம். நாங்கள் அரசு காமிச்சு தான் ஆகணும், இது எங்கள் சட்ட நடவடிக்கைங்கிறாங்க. அதே சட்ட நடவடிக்கையை பொய் வழக்கு பதிவு பண்ண அந்த காவல் உதவி ஆய்வாளர் சிங்கார வடிவேலன் மேலே ஏன் எடுக்கலை காவல்துறை? நோட்டீஸ் போட்டு எத்தனை நாள் ஆகுது? இங்கே இருக்கிற உளவுத்துறை எஸ்பிட்ட தகவல் சொன்னாங்களா இல்லையா? மேலே தகவல் சொன்னாங்களா இல்லையா? இந்த தகவல் சொல்லியிருக்கணுமா இல்லையா? இந்த தகவல் சொல்லியிருந்தா சிங்கார வடிவேலன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும். இப்போ அப்பாவிகள் நாங்கள் கேட்குறோம், இவங்க டிஎஸ்பியோட அணுகுமுறையும் சரியில்லை, இங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் அனைத்து பேரோட அணுகுமுறையும் சரியில்லை. ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறான், ஒரு கண்ணை இழந்திருக்கிறான், உடல் உறுப்பு இழந்திருக்கான், செத்த உலகங்களுக்கு நாங்கள் அழுதுட்டு போயிருப்போம். யா உயிரோட இருக்கிறான், யா டெய்லி பார்த்து அழுவ வேண்டியதாக இருக்கியா? இன்னைக்கு எங்கள் மேலே எத்தனை வழக்கு போட்டாலும், கோடி வழக்கு போட்டாலும் வாங்குறதுக்கு தயாராக இருக்கும். ஹரிஹரனுக்காக உயிரை கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கும். நீங்கள் காவல் நிலையத்தில் ஏதோ இங்கே வா அங்கே வா அப்படி செய்ய இப்படி செய்யின்னு சொல்கிறீங்க. உங்களுடைய சட்டமெல்லாம் இங்கே செல்லாது. விடுதலை சிறுத்தைகளோட காவல்துறையோட அடக்குமுறை செல்லவே செல்லாது. இங்கே சாதி வெறி கூடாரம் அந்த காவல் நிலையம் இருக்குது. இந்த சாதி வெறி கூடாரத்தை நாங்கள் கிழிச்சு அப்புறப்படுத்துறது தான் எங்களுடைய வேலை. பாரோடைய இங்கே மது போதைகள் அதிகமாக போயிட்டு இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். விற்பனை 24 மணி நேரமும் நடக்குதுன்னு சொல்கிறோம். நாங்கள் துண்டறிக்கை போட்டோன்னே அன்னைக்கு கைது பண்ணுறாங்க. யாரை கைது பண்ணுறாங்க? ஒவ்வொரு பார்லையும் வேலை பார்க்குற கூலி தொழிலாளியை கைது பண்ணுறாங்க. முதலாளியை ஏன் கைது பண்ணலை? முதலாளி மாதம் எவ்வளவு இங்கே ஸ்டேஷனுக்கு கொடுக்குறான், அதனால நீங்கள் கைது பண்ணாமல் இருந்தீங்க. 12வது மாதத்தோட அவங்களுடைய லைசன்ஸ் முடிஞ்சு விட்டதா சொல்கிறாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதன் பிறகு எப்படி விற்பனை பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? மது 24 மணி நேரம் விற்கப்படுது வாங்குறீங்க. லாட்ரி சீட்டுக்காரன்ட்ட எவ்வளவு பணம் வாங்குறீங்க? லாட்ரி சீட்டுக்காரன் உங்களுடைய விசேஷங்கள் நல்லது கெட்டதுக்கெல்லாம் போய் மோதிரம் போட்டு விட்றான். எப்படி போட்டு விட்றான்? கிஃப்ட் வாங்கி கொடுக்குறான். எப்படி போட்டு விட்றான்? எப்படி வாங்கி கொடுக்குறான்? உங்களுக்கு அனைத்து ஏற்று சட்டு எல்லாமே காவல் நிலையத்திற்கு இங்கே உள்ள சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் செய்து கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு பணத்தை வாங்கி கொண்டு இந்த மக்களுக்கு எதிராக காவல் நிலையம் செயல்படுது. இந்த காவல் கண்காணிப்பாளர் அவர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி அவர்கள் இது உடனடியாக கள ஆய்வு பண்ண வேண்டாமா? தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. வன்கொடுமை தடுப்பு சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ஆல்டர் பண்ணுறாங்க. எஸ்சி வழக்க ஒன்று இல்லைன்னு பண்ணணும். எந்த ஊர்லையாவது கேட்டிருக்கீங்களா? ஒன்று இல்லைன்னு பண்ணுவாங்க. அப்படி சம்பவமே நடக்கலாம்பாங்க. ஆனால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வழக்க இவங்க என்ன பண்ணுறாங்க? மாற்றம் பண்ணுறாங்க. சாதா வழக்கா பண்ணுறாங்க. சம்பவம் நடந்தது உண்மை, அவன் தாழ்த்தப்பட்டவனு தெரிஞ்சது உண்மை, அடித்தது உண்மை. எப்படி மாற்றுறாங்க? அதுவும் இதே சிங்கார வடிவேலன் தான் செய்கிறாரு. இதே சிங்கார வடிவேலன் தான் அந்த வழக்குக்கும் எஃப்ஐஆர் போடுறார், அந்த புகாருக்கும் எஃப்ஐஆர் போடுறாரு. அதே வழக்க டிஎஸ்பி விசாரிக்கணும்ல. டிஎஸ்பி விசாரிச்சாங்கன்னு சம்பவம் உண்மைன்னு தெரியுதுன்னு, சிசிடிவி கேமராவில் பார்த்தது உண்மைன்னு தெரியுதுல்ல, ஏன் வழக்க மாற்றம் பண்ணீங்க? இதே சிங்கார வடிவேலன் தான் பண்ணுறாரு. அப்போ லாட்ரி சீட்டு வியாபாரி, கஞ்சா வியாபாரி, பார் வச்சிருக்கிறவன் அனைத்து பேருக்கும் கைக்கூலியா இருக்கிற நீங்க ஏழை எளிய மக்களுக்கு எப்படியா நியாயம் சொல்லுவீங்க? உங்களை எப்படியா நம்புறது? மருத்துவர்களையும் காவல்துறையும் நம்புவோம். மருத்துவர்களையும் காவல்துறையும் நாங்கள் நம்புகிறோம். அப்போ காவல்துறையில் எந்த நியாயமும் கிடைக்கலன்னா எதுக்கு எங்களுக்கு காவல் நிலையங்கிறேன்? உங்களுக்கு எதுக்கு நாங்கள் ஏன் போராடணும்? என் பிள்ளையை இழந்துட்டு, என் பிள்ளையோட கண்ணை இழந்துட்டு நான் உன்கிட்ட நீதி கேட்கணும்னு என்னையா இத்தனை நாள் 10 நாள் இருக்கிறீல்ல, 10 நாள் பேசாத அதிகாரி இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன? காசு வேணும்னா சொல்லுங்க, பிச்சை எடுத்து தர்றோம். காவல் நிலையத்திற்கு காசு வேணுமா சொல்லுங்க, நாங்கள் பிச்சை எடுத்து தர்றோம். எங்களை மிரட்டக்கூடாது, எங்களை கைது பண்ணி விடுவோம்னு. என்னை கைது பண்ணி உள்ள வச்சுக்கணும்னாக்கா தூக்கு தண்டனை கொடுக்க போறீங்களா? உங்களுடைய ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் பேப்பர்ல வச்சு கிளிப்போம். இனிமேலுக்கு காவல் நிலையம் எங்களுக்கு கண்ணா இருக்கு. காவல் நிலையத்தை ஒவ்வொரு ஆளையும் 24 மணி நேரமும் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத எங்களால புரிஞ்சுக்க முடியும். நாங்க
அந்த முகத்திரையை கிழிச்சே தீருவோம். எங்கள் ஹரிஹரனுக்கு அங்கே இன்டிமேஷன் வந்துச்சா இல்லையா? அங்கேருந்து இன்டிமேஷன் வந்ததை எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? எஃப்ஐஆர் ஏன் போடலை? இதை கேட்குறது தான் ஏன் பிரச்சனை? எஃப்ஐஆர் ஏன் போடலை? அந்த ஆள் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சிங்கார வடிவேலன் சஸ்பெண்ட் செய்யப்படணும். சிங்கார வடிவேலன் சஸ்பெண்ட் செய்யப்படணும். அந்த எஸ்ஐ சஸ்பெண்ட் செய்யப்படணும். ஹரிஹரன் மேலே அவர் கொடுத்த புகாருக்கு வழக்கு பதிவு பண்ணணும். அவர்கிட்ட இன்னும் புகாரே வாங்கலை, ஸ்டேட்மெண்ட்டே வாங்கலை. அவர் கண் முழிச்சதே லேட்டாக தான் கண் முழிச்சார். அவங்க உறவினர்கிட்டே ரத்த உறவுகிட்ட அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, யாருக்கிட்டையும் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வாங்கலை. வாங்காமல் அப்படி என்ன பணி செய்கிறீங்க? உங்களுக்கு மாத சம்பளம் 50,000 1 லட்ச ரூபா வரும் வரலாம். உங்களுக்கு மாத சம்பளம், அதை இல்லாமல் கும்பலம். முத்துப்பேட்டையில் ஒரு நாள், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நாள் நீங்கள் என்னை விசாரிக்க சொல்லுங்கள். ஒரே நாள் அத்தனை கஞ்சா வியாபாரியும் பிடிச்சி கொடுக்குறேன். அடுத்து அத்தனை பார் வச்சிருக்கிற உரிமையாளரையும் பிடிச்சி கொடுக்குறேன். அத்தனை மணல் கடத்தலையும் பிடிச்சி கொடுக்குறேன். இங்கே போடுற எஃப்ஐஆர் சிங்கார வடிவேலன் போட்ட எஃப்ஐஆர் அனைத்து விசாரிக்கப்பட வேண்டும். சிங்கார வடிவேலன் போட்ட அத்தனை எஃப்ஐஆரையும் விசாரிக்கப்பட வேண்டும். அத்தனை மனுக்களையும் விசாரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொன்றிலையும் கட்ட பஞ்சாயத்து நடக்குது. இங்கே கட்ட பஞ்சாயத்து நடக்கிறத ஏன் எஸ்பி கண்டுக்கல? எஸ்பிக்கு பங்கு போகுதா? எஸ்பிக்கு பங்கு போகுதா? கண்டுக்கிடலைனாக்க எஸ்பி வழக்கு போட சொல்லட்டேன். வழக்கு போடட்டும். எங்கள் மேலே என்னையா போட போறிய? போராட்டம் பண்ணதுக்கு தானே வழக்கு போடுறிய? அதை தாண்டி கொலை பண்ணு வழக்கு போட புரியலா? கொலை பண்ணிட்டேனா? வழக்கு தானே போடுவீங்க. போடுங்க. எதையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கும். எஸ்பி இந்த காவல் நிலையத்தை ஆய்வு செய்தே ஆக வேண்டும். இந்த காவல் நிலையத்தில் உள்ள அனைத்து வழக்குகளையும் ஆய்வு செய்தே ஆக வேண்டும். ஆய்வுக்கு சாதிக்கு ஒரு வழக்கு. ஏழை எளிய மக்களுக்கு வழக்கே இல்லை. அவங்க பணம் கொடுத்தா அவன் உள்ளே உட்காராம வெளியில் 20,000 ரூபா பணம் கொடுத்துட்டு வெளியிலே போயிடுவான். அவன் அங்கே போய் அங்கே ஜாமீன் வாங்குறானா வாங்கலையோ, இங்கே ராஜ மரியாதை, இங்கே ராஜ மரியாதை செய்யப்படுகிறது. சாதி வரி கூடாரமாக அந்த காவல் நிலையம் மாறிக்கிட்டே இருக்குது. இதை நாங்கள் தொடர்ச்சியாக சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ சிங்கார வடிவேலன் மீது நடவடிக்கை எடுப்பதாக அறிவிப்பு வராமல் இந்த இடத்திலிருந்து நாங்கள் களைய மாட்டோம். ஒரே ஒரு நிமிஷம் சார். வாதி ஹரிஹரனுக்கு பாதிக்கப்பட்டவருக்கு சார்பாக கிரைம் நம்பர் 43/26 கிரைம் நம்பர் ஒதுக்கிது சார். கிரைம் நம்பர் இப்போ சொல்லிடுறேன். அதே போல் டிஎஸ்பி சார் இமீடியட்டாக எஸ்பி சார்கிட்ட பேசிட்டாங்க. எஸ்ஐ சார் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. வித்தின் டுடே உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் வந்துடும். அடுத்தபடியாக அந்த A2 சேர்த்துருக்காங்க. பார் ஓனர் சொன்னீங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக சேர்க்கக்கூடாது. கைது பண்ணுங்க. இவ்வளோ நாள் அவர் சட்டவிரோதமாக செயல்பட்டு இருக்கிறாரு சார். கேஸில் உள்ள வந்தால் நான் பெயிலபிள் தான். அது நான் பெயிலபிள் செக்ஷன்னா கைது பண்ணி தான் ஆகும். அத்தனை பேர் மேலேயும் நீங்கள் கைது பண்ணுங்க. 4(1)A நான் பெயிலபிள் செக்ஷனு. நான் பெயிலபிள் செக்ஷனில் ஒருத்தனை போட்டு பெயிலில் விட முடியாது. சட்ட ரீதியாக கைது பண்ணியே ஆகும். அது நீங்கள் சொல்லலாம். நம்மளுக்கு நாட்டை கண்டிப்பாக ரிமாண்ட் பண்ணுறோம். இந்த 5 பேரோட பேர் எப்படி வருதோ, 5 பேர் கைது செய்யப்பட்டாருன்னு, அதே மாதிரி பார் உரிமையாளர்கள் அனுமதி இன்றி விற்றவங்க அத்தனை பேர் மேலேயும் நீங்கள் கைது பண்ணணும். அது பத்திரிகை செய்தி வரும். கண்டிப்பாக அவர் பேரும் அன்னைக்கே இப்போ போட்டிருக்கு. அக்யூஸ்ட் காலம்ல அவன் பேர் இருக்குது. சந்தேகம் இருந்தால் அவனை ரிமாண்ட் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். வணக்கம். ஒன்றும் இல்லைம்மா வழக்கு வாங்கம்மா. ஆமாம் சரி. இப்போ எங்கள் மேலே என்ன சார் வழக்கு? உங்கள் மேலே வழக்கு கிடையாது சார், போடலை. ஓகே. அவங்க கேட்டுக்கணும் வழக்கு என்ன உட்காந்து கற்பகநாதர் குலத்தை சேர்ந்த ஹரிஹரன் என்பவர் கடந்த 21/12 கற்பகநாதர் குலத்தில் வாகன விபத்தில் படுகாயமடைந்தார். அவர்களுக்கு ஒரு கண்ணு இழந்து விட்டார். அவரை உற்றார் உறவினர்கள் சேர்ந்து திருச்சி காவேரி மருத்துவமனையில் வைத்து உயிர் பிழைத்து வந்திருக்கிறார். அவர் மீது காவல்துறை பொய் வழக்கு போட்டுள்ளது. விபத்தை ஓட்டி ஹரிஹரன் மீது அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்காமல், அவரிடம் விசாரணை செய்யாமல் அவர் மீதே பொய் வழக்கு போட்டுள்ளதை கண்டித்து இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் குடும்பத்தினர் சார்பாகவும் முத்துப்பேட்டை காவல் நிலையத்திற்கு எதிரே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது.
காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்கள் நேரில் வந்து ஹரிஹரன் அவர் கொடுத்த புகார் மீது நாங்கள் வழக்கு பதிவு செய்கிறோம். ஏற்கனவே போட்ட பொய் வழக்கை திரும்ப பெறுகிறோம். பொய் வழக்கு போட்ட உதவி ஆய்வாளர் சிங்காரா வடிவேலன் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் இப்போ நடைபெற்ற உண்ணாவிரதத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்கிறோம். உதவி ஆய்வாளர் சிங்காரா வடிவேலன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், இவருக்கான நியாயம் நீதி கிடைக்கவில்லை என்றால், இல்லை பொய்யாக இப்போது தகவல் கொடுத்துவிட்டு திரும்ப இவர் கொடுத்த புகார் மீது உரிய நடவடிக்கை இல்லை என்றாலும் மீண்டும் இப்போராட்டம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு நடைபெறும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பாக்கெட் அளவுக்கு 1 ரூபா கூட இல்லைம்மா. நாங்கள் பிச்சை எடுக்கிறோமா இருக்கிறோம். 2 பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிறேன். அம்மா என் பிள்ளையோட வச்சிருக்கிறேன். வீடு வச்ச கூட இல்லையா. என் பிள்ளையோடுக்கு கவர்ந்து பண்ணுறது நீங்கள் உட்காந்து கவர்ந்து பண்ணணும். நீங்கள் தான் உதவி செய்யணுமா. அப்பா என் பிள்ளை அம்மானு கூப்பிட்டு 2 மாதமாக ஆகுதுப்பா. என் பிள்ளைக்கு இவ்வளோ தண்டனை கடவுளுக்கு என்ன